Hello students, in the video la book bank question number 5 நம்ம பார்க்கலாம். Based on BB theory, explain why CrNH3 plus is paramagnetic while NiCN4 is diamagnetic. So question என்ன கேக்குறாங்க? இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஏன் பாராமேக்னெட்டிக்கா இருக்கு, நிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஏன் டயாமேக்னெட்டிக்கா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம விபி தியரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த CrNH3 3+ காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். குரோமியம் NH3 3+ காம்ப்ளெக்ஸ்க்கு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரோமியமினுடைய electron configuration எழுதுவோம். So outermost electron configuration பார்த்தோம்னா 3d5 4s1. இப்போ இதுல இந்த காம்ப்ளெக்ஸ்ல Cr னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் பிளஸ் லிகாண்ட் வந்து 6 இருக்கு இன்டூ NH3 வந்துட்டு நியூட்ரல் லிகாண்ட், அதனால 0, நியூட்ரல் சார்ஜ் வந்து +3 is equal to +3. அப்ப x plus 0 is equal to +3. Therefore x is equal to +3. So இங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த குரோமியமோட சார்ஜ் வந்துட்டு +3. அப்போ இப்போ நம்ம Cr+3க்கு கான்ஃபிகரேஷன் எழுதுறோம் அப்படின்னா இதுல இருந்து 3 எலக்ட்ரானை நம்ம வெளியில எடுக்கணும். ஸோ 3 எலக்ட்ரான் அப்படின்னா எஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானும் டில இருந்து 2 எலக்ட்ரானும் எடுத்துறோம். அப்போ 3d 3 4s 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஆர்பிட்டல் டயக்ராம் போட்டு பார்க்கலாம். ஸோ Cr3+க்கு ஆர்பிட்டல் டயக்ராம் போட்டோம்னா d ஆர்பிட்டல் 3d வரையணும். 1 2 3 4 5. ஸோ 3d, அடுத்தது 4s, எப்போதுமே கூட வந்துட்டு 4p நம்ம போட்டுக்கணும். 4p. ஸோ இப்போ இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண போறோம்? 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ண போறோம். ஸோ 1 2 3. இப்போ அடுத்தது நம்ம லிகாண்டுக்கு வரப்போறோம். என்ன மாதிரியான லிகாண்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ லிகாண்ட் வந்துட்டு இங்க NH3 லிகாண்ட், அமைன், AMMINE, அமைன் லிகாண்டு. இந்த லிகாண்ட் வந்துட்டு வீக் லிகாண்ட். ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ இது வீக் ஃபீல்டு லிகாண்டா இருக்கிறதுனால இது எலக்ட்ரான் பேரிங் பண்ணாது. ஸோ நோ எலக்ட்ரான் பேரிங். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்துட்டு பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான. எலக்ட்ரான் பேரிங் நடக்கல அப்படின்னாவே எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு சிங்கிள் எலக்ட்ரானா இருக்கும். அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்னா பாராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஆனா நம்ம இதை ஃபர்தரா என்ன பண்ணணும், இந்த ஹைபிரிடைசேஷன் எல்லாம் போட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வரைக்கும் காமிக்கணும். ஸோ இப்போ எலக்ட்ரான் பேரிங் இல்லை. ஸோ இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் பார்ப்போம். கோஆர்டினேஷன் நம்பர் வந்துட்டு மொத்தம் எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்கு? 6 லிகாண்ட் இருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி இருக்குன்னா 6 இருக்கும். ஸோ 6 லிகாண்ட் உள்ள வரணும்னா இந்த Cr3+ 6 ஆர்பிட்டல்ஸை வேக்கண்டா வச்சிருக்கணும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும்? ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆகும். ஸோ ஹைபிரிடைசேஷன் எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் அண்டர்கோ ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ Cr3+ இந்த ஆர்பிட்டல்ஸ் எழுதுவோம். 1 2 3 4 5. 3dல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4s பக்கத்துல 4p. இப்போ இதுல 6 ஆர்பிட்டல்ஸ் வேணும். ஸோ 6 ஆர்பிட்டல்னா 1 2 3 4 5 6. ஸோ இதெல்லாம் இப்போ ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3dல இருக்கக்கூடிய இந்த 2, sல இருக்கிற 1, இந்த pல இருக்கிற 3 ஆர்பிட்டல் சேர்ந்து மொத்தமா இந்த 6 ஆர்பிட்டல்ஸும் சேர்ந்து ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? இதுல dல 2, ஸோ d2 sல 1 pல 3, d2 sp3 ஹைபிரிடைசேஷன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ நம்ம ஹைபிரிடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் எழுதுவோம். ஸோ Cr3+, இது வந்து 3d, இந்த 3ல தனித்தனி எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து 6 புதுசா ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணும். 1 2 3 4 5 6. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? 1 1 d2 sp3 hybridized orbitals. So இங்க
இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த லிகாண்ட் NH3 ஒரு NH3யும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எதுல வந்து கொடுக்க போகுது இந்த ஹைபிரிடைஸ்டு D2sp3ல வந்துட்டு கொடுக்க போகுது. ஸோ NH3 எத்தனை எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது 2 ஒரு NH3யும் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஸோ இது மூணாவது லிகாண்டு, இது வந்து நாலாவது லிகாண்டு, இது வந்து 5, ஸோ இது வந்து 6. ஸோ மொத்தமாக 6 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன ஆயிடுது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இங்கே நம்ம எழுதும்போது என்ன எழுதிடலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாகவே எழுதிடலாம். Cr NH3 6 3 + காம்ப்ளெக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதும்போது காம்ப்ளெக்ஸ் இல்லை அயான் தான். இப்போ நம்ம NH3 உள்ள எலக்ட்ரான் டொனேட் பண்ணி போட்டுட்டோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்னவா மாற்றிருக்கோம் காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததை எழுதுவோம் ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன் இந்த காம்ப்ளெக்ஸில் என்ன அப்படின்னா D2sp3. அப்போ ஜாமெட்ரி எழுதணும். ஜாமெட்ரி வந்துட்டு D2sp3னா ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எழுதணும். எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, தனி எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் நேச்சர் என்னவா இருக்கும், மேக்னெட்டிக் நேச்சர் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் பேரா மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லிகாண்ட் வந்து வீக் லிகாண்டா இருக்கிறதுனால எலக்ட்ரான் பேரிங் நடக்காது. அதனால இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அப்படியே என்ன பண்ண போகுது இருக்க போகுது. ஸோ எல்லாமே தனித்தனி எலக்ட்ரான்ஸா இருக்கிறதுனால இதை நம்ம பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்த காம்ப்ளெக்ஸ் பார்க்கணும். NiCN4 2- பார்க்க போறோம். ஸோ NiCN4 2- காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், நிக்கலினுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். 3d8 4s2. இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கணும். நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸு ப்ளஸ் 4 Cn மைனஸ் இருக்கு. ஸோ ஒரு Cnக்கும் -1 சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் வந்து -2. So x minus 4 is equal to -2, x is equal to -2 plus 4, therefore x is equal to +2. So இந்த இடத்துல நிக்கலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அப்போ நம்ம Ni +2க்கு எழுதணும். அப்போ இந்த Sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் போயிடுது. வெறுசா நம்மளுக்கு 3Dல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 4s வந்து 0வா இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஆர்பிட்டல் டயக்ராம் போடலாம். ஸோ Ni 2+க்கு 3D ஆர்பிட்டல்ஸ் போடுறோம். 1 2 3 4 5. இது 3D, பக்கத்தில் 4s. ஸோ போடும்போதே அடுத்த ஆர்பிட்டல் 4p நம்ம போட்டுறோம். இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். மொத்தம் 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம லிகாண்ட் பற்றி பேசுவோம். ஸோ லிகாண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன லிகாண்ட் யூஸ் பண்ணுறோம், Cn- சைனிடோ லிகாண்ட். ஸோ இந்த சைனிடோ லிகாண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் லிகாண்ட், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னா இது எலக்ட்ரான் பேரிங் நடக்கும். ஸோ எலக்ட்ரான் பேரிங் அக்கர்ஸ். ஸோ எலக்ட்ரான் பேரிங் எப்படி நடக்கும், எங்கேருந்து எந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆக போகுதுன்னா இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆக போகுது, இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு Ni2+ல எப்படி கிடைக்குது, Ni2+. இப்போ இது d ஆர்பிட்டல்ஸ் எப்படி மாறும், இது வந்து 3d ஆர்பிட்டல் 1 2 3 4 5. ஸோ இது S4s, இது வந்துட்டு 4p. இப்போ இந்த இடத்துல இதில் 2 எலக்ட்ரான் ஏற்கனவே அப்படியே இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. இப்போது இந்த எலக்ட்ரான் கூட இங்கேருந்து வந்த எலக்ட்ரான் ஆட். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரான் பேரிங் நடந்துடுச்சு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டயாமேக்னெட்டிக் நேச்சரில் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், லிகாண்டை வந்து உள்ளே சேர்த்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம
4 லிகாண்ட் உள்ள வரணும். ஸோ Cn மைனஸ் எத்தனை வரணும்? 4 வரணும். அப்போ இந்த Ni2 பிளஸ் 4 ஆர்பிட்டல்ஸை வேக்கண்டாக வச்சிருக்கணும். அப்போ எந்த 4 ஆர்பிட்டல்ஸை இது வந்து வேக்கண்டாக வச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய குவாடினேஷன் நம்பர் வந்துட்டு 4. ஸோ 4 லிகாண்ட் வேக்கண்டாக இருக்கணும். எந்த 4 லிகாண்ட் வேக்கண்டாக ஹைப்ரிடைஸ் ஆக போகுது அப்படின்னா Dல 1, Sல 1, Pல 2. ஸோ இந்த 4 ஆர்பிட்டல்ஸும் சேர்ந்து ஹைப்ரிடைஸ் ஆக போது. இது வந்து அன்ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டலாக இருக்கும். ஸோ நமக்கு Ni2 பிளஸ் எப்படி கிடைக்கும்? இந்த 4ம் ஏற்கனவே எலக்ட்ரான்ஸோட ஃபில் ஆயிருக்கு. 1 2 3 4. ஸோ 3Dல இதில் 8 எலக்ட்ரான் அப்படியே இருக்கு. இப்போ 1 2 3 4 இந்த 4ம் சேர்ந்து புதுசாக 4 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸ் கொடுக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன் இதில் என்ன இருக்கும்? ஹைப்ரிடைசேஷன் இதில் D ஒரு S 2 P. ஸோ அப்போ DsP2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் இருக்கிறது 4Pனுடைய அன்ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல். இப்போ அடுத்தது என்ன ஆக போகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. இப்போ இந்த 4 லிகாண்டும் இந்த ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டலில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண போகுது. ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் NiCN4 2 மைனஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 4 ஆர்பிட்டல்ஸில் அப்படியே ஃபில் தி எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. ஸோ இது 3D. இந்த புதுசாக ஃபார்ம் ஆன 4 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல். ஸோ இது எல்லாமே என்னது? DsP2. DsP2 ஒன்னொன்னுத்துலேயும் ஒரு Cn மைனஸ் அதனுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு Cn மைனஸ் அதனுடைய 2 எலக்ட்ரான், Cn மைனஸ் அதனுடைய 2 எலக்ட்ரான், Cn மைனஸ் அதனுடைய 2 எலக்ட்ரான். பக்கத்தில் இந்த அன்ஹைப்ரிடைஸ்டு 4p ஆர்பிட்டல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம என்னெல்லாம் எழுதணும்? அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் எழுதணும். ஸோ ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு DsP2. அப்போ ஜாமெட்ரி DsP2 ஹைப்ரிடைசேஷனாக இருந்தால் ஜாமெட்ரி வந்துட்டு ஸ்கொயர் பிளேனார். அடுத்தது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே தனி எலக்ட்ரான்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே எப்படி இருக்கு? பேராகவே இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எவ்வளோனா 0. அப்போ மேக்னெட்டிக் நேச்சர் என்னவா இருக்கும்? மேக்னெட்டிக் நேச்சர். ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா இதனுடைய மேக்னெட்டிக் நேச்சர் வந்து டயாமேக்னெட்டிக். ஸோ ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்குன்னா எலக்ட்ரான் பேரிங் நடக்கும், அதனால அது வந்துட்டு டயாமேக்னெட்டிக்காக இருக்குது. வீக் லிகாண்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் பேரிங் நடக்காது, அதனால அது வந்து பேராமேக்னெட்டிக்காக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.